இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஏற்கனவே டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜயிடம் 2 முறை விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இந்நிலையில் 3வது முறையாக இன்று அவர் ஆஜராகிறார். அதற்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கரூர் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 முறை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார் விஜய். அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் 3வது முறையாக மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி 12, 19 டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு விஜய் நேரில் ஆஜராகினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த மார்ச் 10 ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. தாவேக சார்பில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் அன்று விஜய் நேர்காணல் நடத்தவிருந்த நிலையில் அவரால் வர இயலாது என்று சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை தனி விமானத்தில் விஜய் டெல்லி செல்கிறார். கூட்டணிக்கு பாஜக அழைக்கும் நிலையில் விஜயின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. தொடர்ந்து தாவேக தலைவர் விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சி செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் விஜயின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்நிலையில் தனி விமானத்தில் அவருடன் 7 பேர் பயணிக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், விவரம் என்ன? திலகவதி, இந்த கரூர் விவகாரத்தின் தொடர்பாக டெல்லியில சிபிஐ விசாரணைக்காக ஆஜராவதற்காக 3வது முறையாக தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஜனவரி மாதத்துல 12ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள்ல அவரிடம் சிபிஐ தரப்புல விசாரணை என்பது நடைபெற்றிருந்த நிலையில தற்போது மார்ச் 12ஆம் தேதி டெல்லியில விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. தாவேக தரப்புல கட்சியினுடைய நிகழ்ச்சிகள், திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் இருப்பதால கூடுதலாக 15 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் கூட 12ஆம் தேதிக்கு பதிலாக 15ஆம் தேதி நாளை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில இன்றே அவர் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். அவருடன் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பிரிவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதரவு, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், அதே போன்று விஜயனுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி ஆகிய 3 பேரும், அதே போன்று விஜயனுடைய உதவியாளர்கள், தனி பாதுகாவலர்கள் என 7 பேர் தற்போது டெல்லிக்கு விஜயுடன் புறப்பட்டிருக்கிறார்கள். தாவேகாவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக தற்போது வரை தாவேகா தரப்புல தொடர்ந்து மறுப்பு கூறப்பட்டிருந்தாலும் கூட விஜயனுடைய நிலை என்னவாக இருக்கிறது, 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேகாவில கூட்டணிக்கு விரும்புகிறார்கள் என்று தெரிய வந்திருந்தாலும் கூட விஜயனுடைய முடிவுக்காக தொடர்ந்து பாஜக காத்திருக்கக்கூடிய நிலையில தாவேகா தலைவர் விஜய் தற்போது கரூர் விவகாரத்துல சிபிஐயிடம் விசாரணைக்கு ஆஜராவதற்காக டெல்லி புறப்பட்டிருக்கிறார். திலகவதி, சந்தானகுமார், இது அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒருபுறம் கரூர் துயரம் தொடர்பாக தான் சிபிஐ விசாரணைக்கு விஜய் அழைக்கப்பட்டிருக்கிறார். மறுபுறம் அரசியல் நோக்கர்கள், பல்வேறு தரப்பினரின் பார்வை அப்படின்றது பாஜக தொடர்ந்து கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வர முயற்சி செய்கிறது என்பது. அவருடைய டெல்லி பயணத்தை எப்படி அரசியல் ரீதியாக தொடர்புபடுத்தி பார்க்கிறது? நிச்சயமா இது 2 விஷயமா பார்க்கணும். ஒண்ணு தற்போது வரை இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக தாவேகாவை கூட்டணி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதே போன்று தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல நேற்று கூட்டணி தொடர்பாக கேட்கப்பட்ட கருத்துக்கள்ல 90% மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், சரியான எண்ணிக்கை பார்த்தா 98 மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த விருப்பத்தை மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் தெரிவித்த கருத்தை நேற்று தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரடியாக சென்று விஜயிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் விஜய் இந்த கூட்டணி தொடர்பாக என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற தகவல் என்பது தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. தாவேக தரப்புல கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் விஜய் தான் முதல்வர் என்ற கருத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அவர் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். நம்ம ஏற்கனவே செய்திகள்ல சொன்னது போலவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில முக்கிய நபராக இருக்கக்கூடியவர் விஷ்ணு ரெட்டி. அவர் ஆந்திராவில் தொடர்ந்து பல்வேறு தொழில்கள்ல நடத்தி வருகிறார். அவர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. விஜயுடன் அவர் எப்போதும் பயணம் செய்வார். இந்த முறையும் அவர் டெல்லிக்கு விஜயுடன் செல்வதற்காக விமான நிலையம் அவர் தற்போது புறப்பட்டிருக்கிறார். கடந்த முறை தாவேகா தரப்புல ஒரு நாளுக்கு முன்பாகவே ஏன் டெல்லிக்கு செல்கிறீர்கள் என்று கேட்கும்போது கடந்த முறை ஜனவரி மாதம் 18ஆம் தேதியே அவர் டெல்லிக்கு சென்று 19ஆம் தேதி தான் ஆஜரானார். அதே போன்றுதான் இது
என்று தாவேக தரப்புல மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட டெல்லியில ஏதேனும் முக்கிய சந்திப்பு நடக்குமா, இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை டெல்லியில முடிவடையுமா, கூட்டணி பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக கூட்டணிக்குள்ள தாவேக வருமா வராதா என்ற முடிவும் அடுத்த 2 நாட்களுக்குள்ள தெரிய வரும் என்பதனால இந்த டெல்லி பயணம் அரசியல் வாய்ந்ததாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தானம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.